வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 42 ஆல்ரெடி 41 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது வந்து 2022 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின் சரிங்களா? வாங்க கொஸ்டினை பத்தி பார்ப்போம் சரிங்களா? ஆல்ரெடி 41 வீடியோல பார்த்தீங்கன்னா 2025ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். 25, 24, 23 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், டெட் கொஸ்டின் எல்லாம் இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. வாங்க இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின், தமிழ்ல 100 கொஸ்டின், 150 மதிப்பெண்கள். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை வந்து நெல்லிக்கனி போல. இது அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்ளங்கை வந்து நெல்லிக்கனி போல. இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மை. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சிலைமேல் எழுதுவது போல. பழமொழி விளக்கும் பொருளை தருங்க. சிலைமேல் வந்து எழுதுவது போலன்னா அது வந்து நிலைத்திருக்கும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து புக் பின்னாடி இருக்கு. சிலை மேல் எழுதுனா அது நிலைத்து இருக்கும் சரிங்களா? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செய்யப்பாட்டு வினைத்தொடர் சரிங்களா? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது சரிங்களா? ஒயிலாட்டம் வந்து இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின். மாலதி மாலையை தொடுத்தாள். இது வந்து எவ்வகை வாக்கியம்? மாலதி வந்து மாலையை தொடுத்தாளுங்கிறது செய்வினை வாக்கியம். 5வது கொஸ்டின் பாருங்க. இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது. இந்த சால, தவ, நனி, சால இதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது உரிச்சொல்லு தொடர். அடுத்து பாருங்க. பொறுத்துக. மல்லிகை. மல்லிகை என்ன சொன்னா பொருள் பெயர். பள்ளிங்கிறது என்னது இடப்பெயர். ஒரு இடத்தை குறிக்குது இடப்பெயர். கிளைங்கிறது நம்ம ஒரு செடியோட உறுப்பு, அதனால வந்து சினைப்பெயர். இனிமைங்கிறது ஒரு பண்பு பெயர் சரிங்களா? பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்தெழுதுக சரிங்களா? செம்மை. செம்மைங்கிறது காலப்பெயர் வராது. இதுல என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்தெழுதுக. செம்மைங்கிறது ஒரு காலப்பெயர் வராது. கண்ணுங்கிறது சினைப்பெயர் கரெக்ட் சரிங்களா? கண்ணுங்கிறது சினைப்பெயர் கேட்டு கரெக்ட். செம்மை காலப்பெயர் வராது. அடுத்து பாருங்க. ஆண்டுங்கிறது பண்பு பெயர் வராது சரிங்களா? இது வந்து ஆடுதல்ங்கிறது தொழில் பெயர் கேட்டு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமற்றதை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஏயும் சியும் பொருத்தமற்றது சரிங்களா? கேள் என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சத்தை தேர்ந்தெடுத்துனா கேள்னா கேட்டு சரிங்களா? தனிந்து தனிந்தது இது என்ன என்னும் சொல்லி வேர்ச்சொல்லி எடுத்ததுங்கன்னா தனி சரிங்களா? தனியில வந்து எந்த நீ வருதுன்னு பார்க்கணும். சின்ன நீ இருக்கு, பெரிய நீ இருக்கு. இதுல பெரிய நீ தான் வரும் சரிங்களா? தருக என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிகிற தா சரிங்களா? கோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிங்கன்னா கோன்னு சாரி சோன்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறினா சோன்னு மதில் சரிங்களா? மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்தா மான்னு பெரிய. பறவை இச்சொல் பொருளை கண்டறிந்தது பறவை என்னது கடல். எந்த வருதுன்னு பாத்துங்க சரிங்களா? இந்த ரன்னா இந்த ரன்னா கடல். அதாவது இந்த ரன் வந்தா அது வந்து பறவை சரிங்களா? மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஊகை வந்து புலரும் தான் சரியான பதில். சந்தி பிழையற்ற தொடரை எடுத்து கண்டறிய சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான பதில். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர இப்பொழுது இதான் வந்து சரியான பதில். குற்றியலுபுரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிய. இது பாத்தீங்கன்னா சார்பு மருந்து காசு, அதாவது குசுடு துகுரு இதுல வந்து குற்றியலுபுரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சு வந்து பொருந்தல சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிய சரிங்களா? இதுல வந்து மோனை எதுகை இயப்பு இது கரெக்ட். இசைப்புங்கிறது வராது. 18ஆம் கொஸ்டின் வருங்க. சோறு உண்டான். இது வந்து சோறு உண்டான். பால் பருகினான் சரிங்களா? பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். இதுதான் கரெக்டான இது. அடுத்து பாருங்க. இதுல வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணு பெயர்கள் அதை பொறுத்துக்க பாருங்க. 8, 7, 6 சரிங்களா? இதுல வந்து ஒவ்வொரு கேன்னா 1, ஊன்னா 2 அப்படி இருக்கு. அதே மாதிரி
8, 7, 6. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8க்கு வந்து ஆன் வரும் சரிங்களா. 8க்கு வந்து 6 வரும், 7க்கு வந்து ஏன்னு வரும், 6க்கு வந்து சுவன் வரும் சரிங்களா. இது வந்து 1. இது வந்து பாத்தீங்கன்னா 1. அதே மாதிரி 543 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2. 321க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 3ன்னு அர்த்தம், ஊன்னா 2ன்னு அர்த்தம், 1ன்னா கேன்னு அர்த்தம் சரிங்களா. 369 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது. பண்டைய காலத்தில் யோகம் பற்றி அறிவு நிரம்பியவர் யாருன்னா சித்தர்கள். பண்டைய காலத்துல யோகம் பற்றி பயின்று அறிவு நிரம்பியார்னா சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு கேட்டா பல்லு சரிங்களா. பல்லு தான் வந்து உழவர் பாட்டு என அழைக்கப்படுகிறது. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டார் யாருன்னா காலமேக புலவர். காலமேக புலவரோட இயற்பெயர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வரதன். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் கேட்டா அழகிய சொக்கநாத புலவர். இதான் வந்து பழைய புத்தகம் இருக்கு. நீலம் பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்குச்சி யாருன்ற அர்ஜுனோட கூச்சு சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு ரிப்பீட்டர் கொஸ்டின் பார்க்கணும்னா நம்ம வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா ரிப்பீட்டடா வரும் கொஸ்டின் வந்து இப்போ இந்த நீல பொய்கள் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்குச்சி யாருங்கிற இப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து 2026 குரூப் 4ல கூட வைக்கலாம் சரிங்களா. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போனா நம்ம டக்குன்னு பார்த்தோன்னு அடிச்சிடலாம். நீல பொய்கள் மிதந்திடும் தங்க தோணிகள் சொல்லி டக்குன்னு அர்ஜுன் அடிச்சிடலாம். இதே இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம போனான்னா பாருங்க, இது யாரும் நம்ம தர்மனா நகுலனா சகாதேவனான்னு குழப்பமே கடைசியில ஏதோ ஒண்ணு சுத்தி விடுவோம். அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். இங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20ல இருந்து ஒரு 30 கொஸ்டின் மொத்த ரிப்பீட்டட் கொஸ்டினா வரும். நான் வந்து பாத்தீங்கன்னா 2025, 24, 23, 22 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 41 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா இதுவும் கவர் பண்ணி வருது. குரூப் 4 அதாவது டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம் எல்லாமே கலந்து வருது. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் இது வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா சின்ன லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராச்சும் இதே மாதிரி படிச்சேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்ன கேட்டா பெரிய புராணம். இந்த கூற்று யார் சொன்னதுன்னா திருவிக்க, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் தான் இந்த கூற்று சொல்லியிருப்பாங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோடிகள் இளங்கோடிகள் என்ன கேட்டா சேர மரபை சார்ந்தவர். இளங்கோடி என்ன மரபை சார்ந்தவங்க கேட்டா சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை வைத்தவர் இளங்கோடி கரெக்ட் தான். அடியே நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர் பிறதான். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை பாட்டுடை செயல் என்று கூறியவரும் இவர்தான் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. கூற்று பாருங்க, சிலப்பதிகார மணிமேகலும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகார மணிமேகலை இரண்டுமே 30 காதைகள் உடையது. இது கரெக்ட் தான் சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் 30 காதைகள் உடையது. அதே மாதிரி மணிமேகலை 30 காதைகள் உடையது. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும். இது திருக்குறள் உணர்த்தும் கருத்து கேட்டா நேர்மை சரிங்களா. ஏர் எழுதுவது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுதுவை பாடுவதை கம்பர் சரிங்களா. இது வந்து ஏர் எழுது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு இருக்கு கூற்று. ஆனா கூற்று தப்பு சரிங்களா. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றும் கிடையாது. ஆனா இதை பாடியதுன்னா கம்பர் தான். யாமறிந்த புலவர்கள் கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியதா பாரதியார். மன்னனும் மாசுர கச்சானும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோ சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூலுன்னு கேட்டா மூதுரை. மூதுரை வந்து இந்த பாடல் மூதுரை கேட்டா இப்போ புது சிக்ஸ் புது புக்ல இருக்கு. பொறுத்துக்க பாருங்க. மதியாதார் முற்றம் வந்து மிதியாதே ஓடி பெரியும். அதாவது உபசரிக்காத மனையில் உண்ணாமை கோடி பெரும். உபசரிக்காத மனையில உண்ணாமை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெரும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அதாவது கோடான கோடி கொடுத்தாலும் சொன்ன சொல்ல தவறக்கூடாது. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து தேசிய நூலகம். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்துக்கு முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல் தொகுப்புன்னு கேட்டா தெய்வ மணிமலை. பாத்தீங்கன்னா ஞானப்பச்சிலை என்று வல்லதார் கூறும் மூலிகை கேட்டா ஞானப்பச்சிலை கேட்டா சிங்கவல்லி சரிங்களா. முன்னீர் வழக்கம் மகடுவு இல்லை என்று கூறும் கேட்டா தொல்காப்பியம் சரிங்களா. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் கேட்டா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வந்து பண்டைய காலத்து துறைமுக நகரம் வச்சு கூறும். அடுத்த பாருங்க 38ஆம் கொஸ்டின். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் மேஜர். ஆற்றூர் வந்து ஆத்தூர் ஆயிட்டு சரிங்களா. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா பெருந்தலைவர் காமராஜர். பள்ளியில மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து யாருன்னு கேட்டா
பெருந்தலைவர் காமராஜர். சரிங்களா? தமிழ் செயற்களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் என்ன? ஜி போ. இது பாத்தீங்கன்னா இந்த தமிழ் செயற்களம்பகம் நூலை தொகுத்தவர் ஜி போப்புங்கிறது பழைய புக்கும் இருக்கு, புது புக்குலயும் இருக்கு. சரிங்களா? வீரடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். சரிங்களா? அடுத்து பாருங்க, சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமுடியார். சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமா முடியாது. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அமைத்தவர் யாரு? அமைத்தவர் யாருன்னு கேட்டனா பாண்டியர்கள். இந்த கழுகுமலை வெட்டுவான் சிற்பங்களை அமைத்தவர் யாருன்னு கேட்டா பாண்டியர்கள். சரிங்களா? இதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்க்கணும் நீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் திரும்பியும் வந்துடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் இங்க. சரிங்களா? புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொலிக்கப்பட்டதுன்னா மெய்கீர்த்தி. 45ஆம் கொஸ்டின் பாருங்க. தத்துவ தரிசனம் பொறுத்துக. தத்துவ தரிசனம் யாருன்னு கேட்டா வள்ளிக்கண்ணன். பிடிச்சாம்பல் யாருன்னு கேட்டா அண்ணா. சரிங்களா? பிடிச்சாம்பல் கேட்டா அண்ணா. தாலாட்டு கேட்டா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் யாருன்னு கேட்டா தாலாட்டு வந்து ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கேட்டா ஜெகநாதன். சரிங்களா? பாத்துக்கோங்க. சரியான வினையை தெரிஞ்சா பௌத்தரி கைவிராய் நாளை கூட உடும நாளைக்கறி கட்டுதான். ஓமை கவிஞர் இதுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்தரி கவிராய் நாளை கூட உடும நாளை கவி கரெக்டு. ஓமை கவிஞர் வந்து சுரதா. சரிங்களா? இது பெருஞ்சித்தனார்களுக்கு தப்பு. காந்திய கவிஞர் யாருன்னா ராமலிங்கனார். கரெக்டு. புரட்சி கவிஞர். சரிங்களா? புரட்சி கவிஞர் தரப்பட வராது, பாரதிதாசன் வரும். சரிங்களா? முடியரசு இயற்றாத நூல் எதுன்னு கேட்டா இது வந்து பூங்குடி வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் முடியரசன் இயற்றியது. இது வந்து நீலமிகம் அவர் இயற்றார். சரிங்களா? பெண் எனில் பேதை என்று எண்ணம் இருக்க எந்த நாட்டில் இருக்கும் முறை உருப்படல் என்பது சரிபடாது யாருன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இது ரெண்டுமே வந்து 9th புது புக்ல கிடக்கு. சரிங்களா? குடும்ப விளக்குங்கிற டாபிக்ல வரும். கீழ்கண்டவற்று சரியான பழமொழியை கண்டறிய. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. மற்றெல்லாம் குழப்பமா மாறி புரிஞ்சிருக்கு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல வந்து 50 வீடியோ போட்டிருக்கேன். பாக்கி இருக்கிற 50 வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிற பாக்கி இருக்க 50 வீடியோ வந்து அடுத்த பாட்டுல வரும், கண்டினியூ வரும். எனக்கு நேரம் இல்லை, அதனால வந்து 50 வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ, நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.